அவர் பிறந்தார் மட்டும் இல்ல, வந்தார். நித்தியமாக இருந்தவர் வந்தார். ஏதோ ஜீவனை தந்து ரட்சித்தார்ன்றது மட்டும் இல்ல, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டார், நம்மை சொந்தமாக்கி கொண்டார். தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை மகிமையே என்னன்னா, ஏதோ பாவத்தை மன்னிச்சுட்டு சரி உனக்கு தண்டனை இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுருல. பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக. பாவத்தை மன்னிச்சு சுத்திகரிச்சு நீதிமானாக்கி பரிசுத்தமாக்குனாதான் தம்மோட நெருங்க முடியும். அவருக்கு கோல் என்னன்னா தம்மோட நம்மளை சேர்த்து கொள்ளணும். அதை செஞ்சிட்டாரு. நாம தேவனிடத்தில் வந்து விட்டோம். தேவனிடத்தில் தூரமாய் இருந்தவர்கள், பாவிகள், கிட்ட நெருங்க முடியாதவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாய், உயிரோடு எழும்பினதன் மூலமாய், இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே தைரியமாய் அவருக்கு கிட்ட வரலாம். நாம துணிவோடு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரதுக்கு ஒரு துணிவை கொடுத்துட்டார், ஒரு போல்ட்னஸ் கொடுத்துட்டார் தேவன். ரட்சிப்பினுடைய மேன்மை, மகிமை. ஆகவே இந்த அளவுக்கு தேவன் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு எதிராக யாரும் நிற்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் இருக்கவே முடியாது. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, நம்மிடத்தில் சேர்க்கிறதுக்கு இவ்வளோ செய்வார்னா, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்து இந்த மகிமையான தேவன் தம்முடைய மகிமையை துறந்து ஒரு குழந்தையாய் பிறந்து இப்படி தம்மையை தாழ்த்துவாரானா, சிலுவை பரியந்தம் தம்மையை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லி. இப்படி இவ்வளோ தூரம் ஒருத்தர் போவார்னா, கடவுள் போவார்னா, அப்போ நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் இந்த பூமிக்குள்ள வந்தார்ன்றது மட்டும் இல்ல, நம்முடைய உள்ளத்துக்குள்ளாகவும் வந்துட்டாரு. இன்றைக்கு நம் மத்தியிலும் வந்திருக்கிறார், நம் மத்தியில் பிரசன்னமா இருக்கிறார். ஆகவே பிரச்சனைகளை நினைக்க வேண்டாம், சூழ்நிலைகளை நினைக்க வேண்டாம், எதிரிகளை நினைக்க வேண்டாம், போராட்டம், அதெல்லாம் பெருசே கிடையாது. அவர் வந்திருக்கிறார் பாருங்க, அதுதான் பெருசு. நம்முடைய இயேசு ராஜா வந்திருக்கிறார். அவரை கொண்டாடுவோம்.